டேபிள் டாப்ல இருக்கிற டீம் இப்படி ஒரு ஒன் சைடு கேம் ஆடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது என்னன்னா பாட்னாக்கும் புனேரிக்கும் நடந்த மேட்ச்ல தான் இது நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹரியானாக்கும் பெங்களூரு புல்ஸுக்கும் நடந்தது. பெங்களூரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு தரமான கேம் பிளே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பட்ட அவமானத்துக்கு கடைசி 2 மேட்சா ஒரு தரமான கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. பெங்களூரோட டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. மேட்ச் ஸ்டார்டிங்லேயே பெங்களூரு ஒரு ஆல் அவுட் பண்ணி பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு சின்ன இன்ஜுரி. அவர் இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக கேம் சேஞ்சராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியாக ஹரியானா 32 பெங்களூர் 40ன்னு பெங்களூர் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் மேட்ச் புனேரிக்கும் பாட்னாக்கும் தான் நடந்தது. யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் இருந்தது. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே பாட்னா அவங்களோட பெஸ்ட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயன் ஒரு தரமான கேம் பிளே பண்ணி 21 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. பாட்னா பேக் டு பேக் ஆல் அவுட் பண்ணி பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. கடைசி 10 நிமிஷம் தான் மேட்ச் ஃபயராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அஜய் தாக்கூர் புனேரியோட மொத்த டீமையும் மாற்றிட்டாரு அபிஷேக்கை தவிர. கடைசி 10 நிமிஷத்தில் பாட்னா 41 புனேரி 21 தான் இருந்தாங்க. உடனே புனேரியும் ஒரு நல்ல கேம் பிளே கொடுத்து பேக் டு பேக் ஆல் அவுட் பண்ணி கடைசியில் புனேரி 37 பாட்னா 48 இந்த மேட்சை பாட்னா வின் பண்ணிட்டாங்க. கடைசி 3 மேட்ச் பாட்னா தோத்ததுக்கு ஒரு சரியான கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும்.